ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். உங்க அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்தோட டீசர் ட்ரைலர் கூடி சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது, இந்த இப்போ ரிலீஸ் ஆக போகுது, நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. பட் ஃபைனலி இப்போதைக்கு யூடியூப்ல வரப்போகிறது இல்லை. கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா அவத்தார் ஃபயர் அண்ட் ஆஷஸ்ல தான் வரப்போகுது அப்படின்றத சொல்லிட்டாங்க. பட் இப்போ புதுசாக கிளம்பி இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு 4 ட்ரெய்லராக வரிசையாக ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். 4 ட்ரெய்லரா என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியத்தில் மூழ்கியிருக்காங்க. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமும் இருக்குது, அதே நேரத்தில் ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ட்ரெய்லர் கிளிப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சின்ன சின்ன ஸ்க்ரீன்ஷாட்ஸ், இமேஜஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் லீக் ஆகிட்டு இருக்கு. அதெல்லாம் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம பார்த்துலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக இந்த டூம்ஸ்டே படத்தோட டீசர்ஸ்லாம் வந்து தியேட்டர்ஸ்க்கு சென்ட் பண்ணிட்டாங்க. எப்படி அவதார் படத்தோட அந்த ஃபுட்டேஜஸ்லாம் வந்து ஆல் ஓவர் வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா தியேட்டர்ஸ்க்கும் வந்து பிரிண்ட்ஸ் போகும்ல, அந்த நேரத்தில் அந்த ஒரு சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே இருக்குது. அவதார் ஃபயர் அண்ட் ஆஷஸ் படத்தோட கிளிப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டூம்ஸ்டேவோட டீசருமே ஆட் ஆகி வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டர்ஸ் சைட்லேருந்து அந்த ப்ரொஜெக்ஷன் சைட்லேருந்து அந்த டிஸ்பிளேவை ஃபோட்டோ எடுத்து காமிச்சாங்க. இந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே இத்தனை GB கிளிப்ஸ் ஆடட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காமிச்சு அதெல்லாம் பரவிட்டு இருந்தது. ஓகே, வேற வழி இல்லை, டூம்ஸ்டே டீசரை அங்கதான் பார்த்தாகணும், ஃபயர் அண்ட் ஆஷஸ் அந்த படத்துல தான் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதே நேரத்தில் ஒடிசியோட ஒரு சின்ன கிளிப் மாதிரி சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்ன்ற மாதிரி சொல்றாங்க. அது என்ன எந்த அளவு உண்மைன்னு தெரியல, அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் வரப்போகுது. தென் இது மட்டும் இல்லாம யூஎஃப்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தோட டீசருமே ஃபயர் அண்ட் ஆஷஸ் அந்த ஒரு படத்தோட இதுல தான் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படி ஏகப்பட்ட பெரிய பெரிய படங்களோட டீசர் கிளிப்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல தான் வருது. அதுல ஒண்ணுதான் டூம்ஸ்டேவும் கூட. இதெல்லாம் மார்வல் வந்து ஒரு புதுவிதமான ஸ்ட்ராட்டஜியை ஒன்று வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. என்னன்னா கிட்டத்தட்ட 4 டீசர் ட்ரெய்லர் கட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெடி பண்ணியிருக்கிறதா ஆல்ரெடி நியூஸ் வந்தது. அதில் ஏதாவது ஒன்று ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது வந்து ஆல்டர்னேட் வெர்ஷன் மாதிரி, இது வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஷன், செகண்ட் வெர்ஷன், ஃபைனல் வெர்ஷன் அப்படின்ற மாதிரி எடிட் கட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வெர்ஷன் இருக்கும் போல. அதில் எது பெஸ்ட்டோ அதை எடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சோம். பட் இப்போ கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய ரூமர்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு டீசர் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. லைக் 19ஆம் தேதி அவதார் ஃபயர் அண்ட் ஆஷஸ் ரிலீஸ் ஆகுது. அந்த ஒரு வாரம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா டீசர் 1 தியேட்டர்ல ஓடுமா. அதுக்கு அடுத்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் அண்ட் ஆஷஸ்லயே டீசர் 2 ஓடுமா. இந்த மாதிரி வாரம் வாரம் சேஞ்ச் ஆகும்போது அந்த 4 டீசரும் வந்து பாத்தீங்கன்னா மாறி மாறி ஓடுமா. அது என்னன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டீசர் பாக்குறதுக்கு அவதார் ஃபயர் அண்ட் ஆஷஸ் தான் போய் ஆகணும். செகண்ட் டீசர் பார்க்கணும்னாலும் அவதார் ஃபயர் அண்ட் ஆஷஸ் தான் போகணும். ஏன்னா அதுல வேற ஃபுட்டேஜஸ்லாம் இருக்கும், புது ஃபுட்டேஜஸ் இருக்கும். தேர்ட் டீசரை பாக்குறதுக்கும் நீங்க அவதார் ஃபயர் அண்ட் ஆஷஸ் தான் போய் ஆகணும். அதுலயும் புது புது ஃபுட்டேஜஸ் இருக்கும். நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த டீசர்ல இருக்கக்கூடிய கிளிப்ஸ் அண்ட் விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்காது, கம்ப்ளீட்டா வேற தான். அப்படி பார்க்கும்போது ஆடியன்ஸை வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ஸ்ல ஹைப்பாவும் ஆக்டிவாவும் வச்சுக்கிறது கூடிய ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து டூம்ஸ்டேக்கும் ஒரு பெரிய லெவல்ல இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி, இந்த ஒரு ப்ரொமோஷன் ஒர்க் அவுட் ஆகும். அதே நேரத்தில் இவங்க நினைச்ச மாதிரி சீக்கிரமாவே அவதார படத்தோட அந்த ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு நவுத்திடலாம். 1.2 பில்லியன் அந்த 1 பில்லியன் 2 பில்லியன் அந்த ரெக்கார்ட் இருக்குல்ல, அது ஈஸியா அவங்க அச்சீவ் பண்ண முடியும் இதன் காரணமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது உண்மையா நடக்குமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. பட் நிறைய ட்ரஸ்டபிளான இன்சைடர்ஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா டேட் வாரியா வந்து பாத்தீங்கன்னா போட்டுட்டு இருக்காங்க. அதுதான் கொஞ்சம் ஆச்சரியமாவும் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாவும் இருக்கு. அது நம்ம கண்டிப்பா தியேட்டர்ஸ்ல பார்க்கும்போது தெரிய வந்துடும். பட் ஒருவேளை 4 டீசர் வந்தா அது என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி இருக்குல்ல, அது என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு டீசருமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் ஜானர், ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் டிராவலை நோக்கி இருக்கும்னு சொல்றாங்க. எப்படி வந்து அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார்ல டீமா பிரிஞ்சு செதறி இருப்பாங்க, அதே மாதிரி தான் டூம்ஸ்டேலையும் ஒவ்வொரு ஹீரோ டீம் அப்போ இருக்க போகுது. எல்லாருமே ஒவ்வொரு டீமா செதறி அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்டோரி போகும். அதெல்லாமே கனெக்ட் ஆகி எல்லாரும் ஒன்னு சேர்ந்து சண்டை போற படம் தான் சீக்ரெட் வார்ஸ். அதையும் இப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது ஏகப்பட்ட டீம்ஸ் இருக்கு. அப்ப அந்தந்த டீமோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கக்கூடிய ஒரு டீசர் மாதிரி காட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு டீம் எக்ஸ்மேன், இன்னொரு டீம் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர், இன்னொரு டீம் நியூ அவெஞ்சர்ஸ், இன்னொரு டீம் வந்து பாத்தீங்கன்னா டூம்ஸ்டே அந்த டிவிஏ, அது மாதிரி ஸ்பேஸ் சம்பந்தப்பட்ட அந்த மாதிரி மல்டிவர்சல் சம்பந்தப்பட்ட வில்லன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டீம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி 4 கைண்ட் ஆஃப் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்மால் கைண்ட் ஆஃப் டீசர் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
1 மினிட்குள்ள தான் இருக்கும், ரொம்பலாம் ரிவீல் பண்ண போறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. மேபி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தென் இது மட்டும் இல்லாம டீசர் லீக்டு தியேட்டர்ல போட்டு பார்த்துருக்கும் போது எவனோட போட்டோ எடுத்து போட்டான் அப்படின்ற மாதிரியான லீக்ஸ்லாம் ஒன்று எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அதில் தோரோட லுக்கு, எக்ஸ்மேன் டீமோட லுக்கு, ஃபென்டாஸ்டிக் ஃபோர் இருக்கார்ல ரீட் ரிச்சர்ட்ஸ், அவரும் ஆண்ட்மேன் அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மெக்கானிசத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான கிளிப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆச்சு. இப்போ ஏஐ காலம்ன்றனால எதை நம்புறதுனே தெரியல. ரியலிஸ்டிக்காவும் இருக்கு, அதே நேரத்தில் இதை நம்பலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி இருக்கு. ரொம்ப ஒஸ்ட் ஆயிருச்சுல. ஏஐன்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறம் எதை நம்புறதுனே தெரியல. அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ இறங்கி பண்ணுது. பட் கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு அக்யூரேட்டா இருக்கு. தோரோட லுக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டரா, நிறைய பியர்ட், நிறைய ஹேர் வச்சுட்டு தோர் 11th Thunderல போட்ட சூட் தான் போட்டிருக்காரு. பட் அவரோட அந்த ஹேர் அண்ட் சூட்லாம் பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கு. தென் இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்மேன் டீம்ல வந்து நம்ம சேம் உல்வரின், டெட்பூல் அண்ட் உல்வரின் படத்தில் பார்த்த உல்வரின், அதுக்கப்புறம் ப்ரொஃபசர் எக்ஸ், மேக்னிட்டோ, அதுக்கப்புறம் சைக்ளாப்ஸ், இவங்க 3 பேரும் 4 பேரும் சேர்ந்து இப்படி வானத்தை பார்க்குற மாதிரி, அதே மாதிரி தோருமே வானத்தை பார்க்குற மாதிரி ஒரு புல்வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா வானத்தை பார்க்குற மாதிரியான லீக்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் ஆண்ட்மேன் அண்ட் ரீட் ரிச்சர்ட்ஸ் இவங்க 2 பேரும் ஒரு மெக்கானிசத்தை வந்து நோண்டுற மாதிரியான ஒரு ஷாட், இது 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆச்சு. இது உண்மையா இல்லை ஃபேன் மேடாக ஏஐ கிரியேஷன் மூலமாக ஃபேன் மேட் பண்ண ஒரு விஷயமா அப்படின்றது தெரியல. பட் இப்படி வேற கட்ட லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப் பில்ட் ஆகிட்டு இருக்கு. லைக் என் கேம் இன்ஃபினிட்டி வார் கைண்ட் ஆஃப் ஹைப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உருவாக்கிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பாக ஒரு ரணகலமாக இருக்கும் அடுத்து வரக்கூடிய வருஷங்கள்லாம் பாப் கல்ச்சரை பொறுத்தவரையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.